சிக்கனா? உங்களுக்காக இல்லவே இல்ல. நீங்க மட்டன் சாப்பிட்டீங்க, எங்களுக்கு மட்டன் கிடைக்கல. பிரியாணில ஆடா மட்டனு ஒரு மரணமா இருக்கும். சாப்பிட விட்டா நல்லா இருக்கும். ரொம்ப சாப்பிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொக்கோடா பாய்ஸ் நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு, பிரியாணி கடை. இன்னைக்கு வந்து 26 ஜனவரி. ஸோ அது பிரியாணி சாப்பிடலாம். நானும் நம்ம என்கே அண்ணனும் வந்தாப்புல, கூட வந்து அப்துல்லா வந்திருக்கான். அவன் கேமராவில் வர மாட்டேன்ட்டா. அவனை கொஞ்சம் காமிச்சிருங்க யாருன்னு க்ளோஸ் அப்பில், ஓகேவா? அவனும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்திருக்கோம், க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்கிறது எல்லாருமே யூடியூபர் தாங்க. நான் பின்னாடி போகிறேன் பாருங்கள், சிவகண்ணன்லேருந்து சம்பத் சார்லேருந்து டப்பாங்கையாலேருந்து நம்ம ஐடியா மணி சார்லேருந்து எல்லாருமே யூடியூபர் தான். நானும் நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஸோ பிரியாணி கிடைக்குமான்னு தெரியல, க்ரௌடு பயங்கரமாக இருக்குது, மேனேஜ் பண்ண முடியல. என்னப்பா தெலுங்கா இருக்கு? சொல்லப்பா, பேசுங்க சொல்ல. அவருக்கு என்ன பிரச்சனை, பிரியாணி கிடைக்குமோ கிடைக்காதோ, மன்னாரப்பேட்டையிலேருந்து வந்துட்டேனே அந்த மாதிரி ஒன்று தெரியல. பட் ஒர்க் பண்ணது ரொம்ப லாஸ்ட்டாக குஷ்கா கிடைக்க போகுது அப்புறமா. இல்லை ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல், அவர் கடையா நம்ம கடையா இல்லாமல் எல்லாமே நம்ம கடை மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. பிரியாணி கிடைக்குதான்னு பார்ப்போம். கோயிலில் போய் கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா உள்ள இருக்க அப்படியே கிளிப்ஸ்லாம் போட்டு மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் கேட்டு கிளம்பி போவோம். வாங்க கிளம்பி போவோம், இல்லை வேற இடத்துல போவோம் சாப்பிட. அவர் கடை சரி நான் வாங்கிட்டேன். மணி சார், மட்டன் இல்லையா? சூப்பர், போங்க. அவ்வளோதான், சிக்கன்லாம் இப்படி இருக்கு நல்லா. ஸோ ரைஸு ஆக்சுவலி செம்ம கூட்டங்க. இப்போ பிரியாணி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு நீ பொக்கோடா பாய்ஸ் கடையில். ப்ரோ மட்டன் எப்படி இருந்தது? மட்டனு ஒரு மரணமா இருக்கும். எப்படின்னா மட்டன் பீஸு ஒரு எப்படி சொல்லா பஞ்சு தெரியுமா உங்களுக்கு? நம்ம 11 பஞ்செல்லாம் தொட்டா அவ்வளோ சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ். உங்களுக்கு மட்டன் கிடைக்கல? மட்டன் மாட்டல, சிக்கன் மாட்டிச்சு, மட்டன் மாட்டல. டைமிங் சிக்கன் பிரியாணி அடிப்போம், கிடைச்சதை அடிப்போம் கைஸ். சரியா? போலாம்பா, சாப்பிடுப்பா. நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் சாப்பாடு தான் வந்து நமக்கு மசாலாவோட அடிச்சு கொடுத்தாங்க. பட் ஐ மீன் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஒரு உதிரியாக சூப்பராக இருக்குது. மட்டன் மணி சார் சாப்பிடும்போது பார்த்தேன், அவர் பிடிச்சி இழுத்து அது கூட சண்டை போட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலி நல்லா இருந்தது. நிறைய பேர் கிடைச்சது நம்ம கிடைக்கல, ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நமக்கே பிரியாணி கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. என்னது இவருக்கு தெரியுமே, இவருக்கு இன்ட்ரோடக்ஷனாக வேணும். அவர் அண்ணன் கேட்குறாருன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வேணுமான்னு கேட்குறாரு. ஐடியா சொல்லியிருக்கேன். இல்லை ஐடியா மணி ப்ரோக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, நமக்கு தான் அவர் கொடுக்கணும். இந்த மாதிரி சமீர் பைட்ஸ் அப்படின்னு. அவர் ஆக்சுவலி ஒரு நம்மளோட வந்து ஒரு பெரிய யூடியூபர், நல்ல பெரிய யூடியூபர். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறோம், நல்ல விஷயம் தான் கொண்டு போய் சேர்க்குற எல்லாமே ஒரு நல்ல யூடியூபர். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா கும்பலாக போய் சம்பவம் செய்வோம். சார் வந்து மாதிரி தனியாக போய் சம்பவம் செய்வார், யாருமே தேவையில்ல அவருக்கு, சிங்கிளாக வச்சு செதுக்குவார். அந்த மாதிரி ஆள் நம்ம ஆள். ஸோ அவரை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆச்சு. சிவகண்ணன் சார் கொஞ்சம் நீங்களும் வந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா பிரியாணி எப்படி இருந்ததுன்ட்டு. எப்படி இருந்தது? சாப்பிட்றதுக்கு நினச்சிட்டு இருக்காரு, சாப்பிடுவேன் சார். எப்படி இருக்குது சார் பிரியாணி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம், சிக்கன் பிரியாணி கிடைக்கல, முடிஞ்சிருச்சு. சார் ஒரு வாய் சாப்பிடுங்க சார், சிக்கன் சும்மா ஒரு வாய் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். பிரியாணில சிக்கனா? உங்களுக்காக இல்லவே இல்ல. நீங்க மட்டன் சாப்பிட்டீங்க, எங்களுக்கு மட்டன் கிடைக்கல. பிரியாணில ஆடா. ஓகே ஃபைன், ரொம்ப தேங்க்ஸ் சார். சாப்பிடுங்கப்பா, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது. ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா? சிக்கன் வந்து தம்பி க்ளோஸ் வாயா, இந்த மாதிரி சிக்கன் இங்க பாருங்க. அவ்வளோதான். அந்த சிக்கன் ஒரு வறுத்த நாரா இருக்கும்ல, நம்மளுக்கு எப்படின்னா ஒரு ஹார்டா இருக்கும். அந்த ஹார்டெல்லாம் இல்லை, சாஃப்டா இருக்கு, செம்ம சாஃப்டா இருக்கும். ஏன்னா அது விறகடுப்பு. ஓ இங்க சென்னையில விறகடுப்பு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமா, கிடைக்கிறது கஷ்டம். இங்க கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்கன் ஒன்றும் கொஞ்சம் ஜூசினஸாக இருக்கும். அந்த வான்கோழி பிரியாணி என்ன ஆச்சு? வான்கோழி பிரியாணி
எல்லாரும் வாங்க. அடுத்த வாரம் வான்கோழி பிரியாணி கண்டிப்பா இருக்கு. நாளைக்கு இந்த வீக்ல 3 நாள் போடுவாரு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வான்கோழி பிரியாணி இருக்கும். அது இல்லாம மட்டன்ல பக்கோடா, மட்டன்ல சிக்கன், மட்டன்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் போடுறோம்ல, சிக்கன்ல 60 போடுவோம், மட்டன்ல பக்கோடா, அது ஃபிஷ் ஐட்டம்ல பக்கோடா இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். அந்த வீக்ல வந்து இந்த வீக்ல வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு எதுவுமே வாங்கல, பக்கோடா கூட காலி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இது கிடைச்சதே பெரிய விஷயம். மணி சார் இவ்வளவு தெரிஞ்சா மணி சார் இங்கே தான் இருக்காப்புல. ரொம்ப நாளா கடை திறக்கிறதுல இருந்து முன்னாடில இருந்து இங்க இருந்து எல்லாம் ஃபாலோ பண்றாரு. அதனால அவர் மெனு கரெக்டாக சொல்றாரு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி நானும் வந்து தனியா சாப்பிடுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு இது கிடைக்கிறதே பெரிய விஷயமா போயிடுச்சு இன்னைக்கு. ஆனா என்னன்னா இவ்வளவு இதுலயுமே எல்லாருக்குமே ஒரு இடத்துல போனா ஃபுட்டு கிடைக்காம இல்லாம எல்லாரும் குடுக்குறாரு பாத்தீங்களா. இவ்வளவு க்ரௌட மேனேஜ் பண்ண, க்ரௌட பாத்தீங்களா, பார்த்தோமே இவ்வளவு க்ரௌட மேனேஜ் பண்ணி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். எதிர்பார்த்தோம் க்ரௌடு வரும், எதிர்பார்த்தோம். இந்த அளவுக்கு க்ரௌடு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்பயும் இது மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூபர் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணது. க்ரௌட் கண்ட்ரோல் இருக்கட்டும், பார்சல் கட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டி எல்லாரும் துரத்தி விட்டதெல்லாம் இவங்க தான், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணது. இல்லாம நிறைய கடைக்காரங்க, பிரியாணி கடைக்காரங்க, அந்த கடை என்னதுன்னா இது மலாட்டு அவங்க வந்தாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம விஐபி பிரியாணில இருந்து ஆள் வந்தாங்க. நிறைய கடை ஓனர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க நம்ம கடையா நினைச்சு வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய கடைகள் வந்து நிறைய கடையை வீடியோ பண்ணுவாரு நம்ம கடை மாதிரி. அந்த மாதிரி நம்ம கடைக்கு அவங்களாம் வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கு பிரியாணி? நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் ஐடியா பண்ணி சார் எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு. என்ன மனசுல என்னவோ எல்லாமே சொல்லுவாங்க. ரொம்ப பிராங்கா பேசுறாங்க. என்ன சாப்பிட விட்டா நல்லா இருக்கும். ரொம்ப ஆமா, போய் சாப்பிட்டு வந்துடுறோம். நாங்களும் சாப்பிடுறோம், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. ஆமாம்மா, ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டு வருவோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வந்து சாப்பிடுங்க. நம்ம பிரதருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வந்து ஒரு சின்ன சின்ன கடைகள்லாம் பிரதர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணி இவருக்கு சூப்பராக நம்ம கூட சீக்கிரத்தில் ஐடியா பண்ணி சார் கூட. ஆமாம், அவர் ஷெட்யூல்லாம் பார்த்துட்டு அண்ணன் பிஸியா இல்லைன்னா அண்ணன் கூட போய் வீடியோ பண்ணலாம். வருவாரு, என்னன்னா வருவாரு கண்டிப்பா. மக்கள்கிட்ட சொல்றேன், கூப்பிட்டா வர போறேன். நான் என்னைக்கு அந்த லைன் சொல்றேன்னா அவங்க சேர்ந்து பண்ணலாம். ஓகே, நல்ல கடை சூப்பரா எடுத்து போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே ஃபைன், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா இன்னொரு vlogல மீட் பண்றோம். நான் உங்களை ஐடியா பண்ணி நானா பாய்.